நேற்று முன்தினம் கூட திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியவில்லை. நீதிபதிகள் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று சொல்லி கூட அங்க 144 தடை உத்தரவு போடுகிறார்கள். நான் உட்பட திருப்பரங்குன்றத்தை சென்ற அனைவரையுமே கைது செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு அரசு இனி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணமும் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் கஞ்சா போதைப் பொருட்கள். 10 வயது பெண்கள் ரோட்டிலே நடமாட முடியவில்லை. 10 வயது பெண்ணிலிருந்து 70 வயது பெண்கள் வரையிலும் இன்றைக்கு ரோட்டில் நடமாட முடிகிறதா? கஞ்சா, எங்க பார்த்தாலும் கஞ்சா, கள்ளச்சாராயம். கள்ளக்குறிச்சியில் 65 பேர்கள் இறந்து போனார்கள். கள்ளச்சாராயம் குடி 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறார் முதலமைச்சர். விவசாயி ரோட்டில் இறந்து போனால், விவசாயி கரண்டிலே அடிபட்டு போனால் 2 லட்சம் ரூபாய். ஆனா கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த முதலமைச்சர். இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவையா? இந்த ஆட்சியில் எந்த திட்டமிடலும் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நல்ல திட்டம் போடுறாங்க. டாஸ்மாக்ல இந்த வருஷம் எவ்வளவு வியாபாரம் விற்கணும், போன தடவை தீபாவளிக்கு எவ்வளவு வியாபாரம் வித்துச்சு, அடுத்தால எவ்வளவு விற்கணும், இதுதான் திட்டமிடல். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க? படிப்படியாக நாங்க டாஸ்மாக் கடைகளை குறைப்போம் சொன்னாங்க. இன்னைக்கு 800 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வியாபாரம் நடந்திருக்கு டாஸ்மாக். இதுலதான் கவனம் செலுத்துறாங்களே தவிர, ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய், பகல்ல விற்கிற பாட்டிலுக்கு 10 ரூபாய் கமிஷன், இரவு விற்கிற பாட்டில 25 ரூபாய் கமிஷன். இது யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னா முன்னாள் அமைச்சர் அப்படியே செந்தில் பாலாஜிக்கு இந்த கமிஷன் எல்லாம் போகுது. இந்த கமிஷன் அவங்களுடைய தலைமைக்கு போகுது. ஆனா 17 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு, என்போர்ஸ்மெண்ட் வழக்கு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையில் யார் மீதாவது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? அல்ல 3 முறை முதலமைச்சராக இருக்கிற குஜராத் மாநிலத்திலே 1 பைசாக்கு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? இதுவரையில் சொல்ல முடியாது. ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சம் லாவல்யம் இல்லாத ஆட்சி தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போன்று வருகின்ற காலகட்டத்தில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டியே தீர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை.